ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லாக்ல பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம். எப்பயும் நான் சொல்லுவேன், பட் இன்னைக்கு நம்மன்னு சொல்கிறேன். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன்னு சொல்லிட்டு. எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க பிளேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் நியர்பையில் உள்ள செண்பகத்தோப்பு அருவிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த ஸ்பாட்டை பார்த்ததுமே வேற ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், வேற ஏதோ ஒரு ஸ்டேட் மாதிரி தோணும். பட் ஆனால் அது கிடையவே கிடையாது. நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். நீங்கள் இங்கே போகும்போது எப்பயும் ஃபேமிலியாக போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் கொண்டு போன திங்ஸை ஃபாரஸ்ட்லேருந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா பெர் பேர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணணும். குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் தான் நம்ம பைக்கில் போக முடியும். இந்த நதியை கடந்து போனோம்னா இங்கேயே நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் போங்க. ஆனால் நீங்கள் எப்பயுமே சிங்கிளாக போகாதீங்க. உங்களோட ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸு இவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போங்க. போகிற பாதை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மழை பெய்யறனால பாறை எல்லாமே கரடு முரடாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீக்கெண்ட்ஸில் இல்லை உங்களோட ஹாலிடேஸை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழுக்கு பாறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பாறையில் உட்காந்தாலே போதும், அப்படியே வலிக்கிட்டே போய் விழுகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கள் வீடியோவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி வலிக்கிட்டே போய் குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. டோட்டலாக இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போவுமே ஃபால்ஸில் குளிச்சிருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நியர்பையில் நிறைய இடத்துல இருக்குது. சதுரகிரி ஒன்று, அதுக்கப்புறமா இந்த மாதிரி செண்பகத்தோப்பு ஒன்று. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனாலே எப்பயுமே என்ஜாய்மெண்ட் தானே. கொண்டு போன ஸ்நாக்ஸை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸுக்கும் கொஞ்சம் நான் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருக்க ஸ்நாக்ஸை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது எப்பவுமே ஹாப்பியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே ஃபால்ஸில் குளிக்கிறதுக்காக ஃபால்ஸை நோக்கி நாங்கள் போயிருந்தோம். ஃபால்ஸில் எதிர்பார்த்த விதத்தோட தண்ணி வந்து அதிகமாக தான் ஒழுகுது. ஏன்னா இப்போ வந்து அங்கே வந்து மழை சீசன்னால. அதுக்கப்புறமா மீன் பிடிப்போம்னு சொல்லி ஒரு ஆசை. ஃப்ரெண்டு கிட்ட இருக்க துண்டை வாங்கி மீனை பிடிக்க ஆரம்பித்தோம். அது ஏன்டா என்னையும் பிடிச்சி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக மீனை பிடிச்சி பாட்டிலில் போட்டாச்சு. அதுக்கடுத்து கீழே வர்ற பிளேஸில் நாங்கள் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி எங்கே போயிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளிச்சதுக்கு எதுக்கு பசி, சரியான பசி. ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே உள்ள அன்பகம் அப்படின்ற ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செண்பகத்தோப்பு அருவிக்கு போயிருந்தீங்கன்னா இல்லை போக போகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்.